Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல காரசாரமா கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டு கிச்சனில் ரொம்பவே சுலபமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 3 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம், ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தனியாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது கூட நம்ம கடுகு, மிளகு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா இது கொஞ்சம் கருகிடும். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சூட்டிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடியாக அடித்து வச்சுக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். இல்லை மணத்த தக்காளி வத்தல் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப இந்த கல்யாண வத்த குழம்புல ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். மாங்காய் வத்தலும் இன்றைக்கி இந்த வத்த குழம்புக்கு சேர்க்க போகிறேன். ஸோ மாங்காய் வத்தல் வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நமக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் வந்து அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மாங்காய் வத்தலை வந்து நல்லா தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா குழம்புக்கும் நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ஊற்றுவோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றினோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போது ஒரு 3 நிமிஷம் வரையும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி நல்லா கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் காரம் இதில் இருக்கும். ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இப்போவே தண்ணி நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அரைச்ச பொடியை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நல்லா நமக்கு திக்காக வந்த பிறகு நம்ம வந்து அரைச்ச பவுடரை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். பவுடரை அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த டைமில் தான் உங்களுக்கு குழம்போட கலரே கிடைக்கும். பொடி சேர்க்கும் போது தான். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து இதோட பதம். இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் தேரதம் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.